நாணயம் தவறு செய்பவர்களுக்கு நாணயத்தாலேயே தண்டனை கொடுத்து தவறு செய்தவர்களை திருத்தும் தெய்வம்தான் இந்த வெட்டுடையாள் காளியம்மன். அம்மனிடம் நமக்கு நேரிட்ட தீங்குகளையும் அவை யாரால் நேரிட்டன என்பதை பற்றியும் நாம் முறையிட வேண்டும். அப்படி முறையிட்டதும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக குற்றவாளிகளை தட்டி கேட்பவள் இந்த காளியம்மன். காசு வெட்டி போட்டு நியாயம் கேட்கும் இவ்வாலய வழிபாட்டு முறை. அம்மனின் பூசை தட்டில் ₹1 நாணயத்தை வைத்து அதன் மீது நம் கையை வைத்தபடி நம்மை துன்பப்படுத்தியவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு பூசாரி சொல்வது போல் நாம் அதை திரும்ப கூற வேண்டும். பூசாரி தெளிவாக அம்மனிடம் எடுத்து கூறுவதை நாமும் வாய்விட்டு உறக்க குரல் கொடுத்து அம்மனிடம் முறையீடு செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த ₹1 நாணயத்தை எடுத்துக்கொண்டு அம்மன் சந்நிதிக்கு பின்புறம் செல்ல வேண்டும். அங்கே ஒரு சிறிய பீடத்தில் நிறைய வெட்டுப்பட்ட நாணயங்கள் குவிந்துள்ளன. காசுகளை வெட்டுவதற்காக இரும்பு சுத்தியல் இருக்கின்றன. வெட்டுப்பட்ட நாணயங்கள் இருக்கும் பீடத்தை சுற்றி ஈட்டிகள் வேலி உள்ள அமைந்துள்ளன. கத்தியால் நாணயத்தை ஓங்கி அடித்து வெட்டப்பட செய்ய வேண்டும். நாம் புகார்களையும் கோரிக்கைகளையும் மனதில் நினைத்து கொண்டே நாணயத்தை அங்கே வைத்து விட வேண்டும். அதன் பின் நமது வேண்டுதல்கள், நமக்கு தீமை செய்தோர்கள் பெயர்கள் ஆகியவற்றை எழுதி ஈட்டியில் சொருகி அதன் மீது எலுமிச்சம்பழம் குத்தி வைத்த மறுபடியும் அம்மனை நிறுத்தி வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பின் கோவிலில் உள்ள சோனையா எனும் காவல் தெய்வத்திடம் முறையிட வேண்டும். வெட்டுடையார் காளியம்மனும் சோனையா தெய்வமும் இணைந்து நம் துன்பங்களை களைவார்கள், அத்துன்பங்களுக்கு காரணமானவர்களை தண்டிப்பார்கள் என நம்புகின்றனர். இனி அம்மனின் திருக்கோல காட்சியை காண்போமா? தீர்க்கமான கண்களுடன் கருணை பொங்கும் முகத்தோடு தன்னை தேடி வரும் பக்தர்களை குறை தீர்க்கிறாள் அம்மன். வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு கம்பீரமாக வீட்டிருக்கிறாள் காளி. நம் கண்களுக்கு தெய்வீக ஒளியாக காட்சி அளிக்கும் காளியம்மன் நம்மை பாதுகாக்க 8 கரங்களுடன் காட்சி அளிக்கிறார். அம்மனுக்கு முன்பு வெள்ளியாலான செங்கோல் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஒரு தம்பதியர் தங்களுக்கு வேண்டிய ஒருவருக்கு அவசர தேவை என்று கேட்டபோது ₹3 லட்சம் பணம் கொடுத்து உதவி செய்துள்ளனர். தாங்கள் கஷ்டம் நிவர்த்தி ஆனதும் அந்த தொகையை திருப்ப கொடுத்து விடுவதாக வாக்கு கொடுத்தார் பணம் வாங்கியவர். அந்த தம்பதியரிடம் பெற்ற தொகையின் மூலம் அவர்கள் கஷ்டம் நீங்கி நல்ல நிலைக்கு வந்துள்ளனர். ஆனால் அவசரத்திற்கு வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்க மனவில்லை. எனவே காலம் கடத்தினர். எந்த எழுத்தும் மூலமும் உறுதி வாங்கி கொள்ளாமல் வாய் வார்த்தையை நம்பி கொடுத்தபடியால் தெய்வமே கதியென வெட்டுடையார் காளியம்மன் கோவிலுக்கு வந்து நாணயத்தை வெட்டி போட்டு வேண்டுதல் செய்தனர். இவர்களது வேண்டுதல் அம்மனின் அருளால் பலித்தது. பணமும் திரும்ப கிடைத்தது. தங்களது கஷ்டங்கள் நீங்கி முன்னுக்கு வந்துள்ளனர். தங்கள் முறையீட்டிற்கு வெகு விரைவாக பலன் கொடுத்த வெட்டுடையார் காளியம்மனுக்கு வெள்ளியாலான செங்கோலை காணிக்கையாக கொடுத்துள்ளனர். அவர்கள் கொடுத்த செங்கோல் அம்மனுக்கு முன்பு அழகாக காணப்படுகிறது. நீதி கேட்டு இந்த காளியம்மனிடம் சென்றால் மிகச் சிறப்பான சீரான தீர்ப்பு கொடுப்பாள் என்பதை நிரூபணம் செய்யும் வண்ணம் நிகழ்ந்தது இந்த சம்பவம். நீதிமன்ற தீர்ப்பு தவறாக இருக்கலாம், ஆனால் இந்த காளியின் தீர்ப்பு மிக சரியாக இருக்கும். நாணயம் வெட்டி போட்ட 48 நாட்களில் நம் பிரச்சனை தீரும். முன்பு இக்கோவில் ஈச்சந்தூர் எனும் காடாகவும் இருந்ததாகவும் நாணயங்கள் வெட்டி போடும் இடம் தான் அம்மன் கண்டெடுத்த இடம் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது. கோவிலில் வெட்டுவார் ஐயனார் தான் முதலில் பிரதிஷ்டையானவர். வேளார் எனும் குலத்து வாரிசுகள் தான் இங்கே அம்மனுக்கு பணிகள், பூஜை பணிகள் செய்யும் பூசாரிகள். அனைத்து மதத்தினரும் அம்மனுக்கு பூஜை செய்து பலன் அடைகின்றனர். பண மோசடி, சொத்து அபகரித்தல், தொழிலுக்கு நேரிடும் இடையூறுகள் போன்றவருக்கு நீதி கட்டால் தீர்ப்பு வழங்குவார் வெட்டுடையார் காளி. நம் மனதை வருத்துபவர்களுக்கு வருந்த செய்யும் திருத்துபவள் இந்த காளிதான். பங்குனி மாதம் 10ஆம் நாட்கள் அம்மனுக்கு இங்கு விமரிசையாக திருவிழா நடைபெறும். நாணயம் தவறியவர்களுக்கு நாணயத்தாலேயே தண்டனை கொடுக்கும் வெட்டுடையார் காளியம்மன் கோவிலில் தினமும் அன்னதானம் நடைபெறுகிறது. இங்கு காலையில் வெட்டுடையார் ஐயனார் மீது, மாலை வேளையில் அம்மன் மீதும் சூரிய ஒளி விடுவது அற்புதமான காட்சியாகும். ஆடிப்பெருக்கு அன்று அம்மன் சன்னதி முழுவதும் பூக்களால் நிரப்பி பூச்செறிதல் விழா நடைபெறும். வெட்டுடையார் காளியம்மன் நீதி தேவதை, துடிப்பான தெய்வம். அம்மனை வேண்டிக் கொண்டால் துன்பங்கள் பறந்தோடும், வாழ்க்கை சிறந்தோங்கும். யார் இந்த வெட்டுடையார் காளி? வெட்டுடையார் காளி கோவிலில் உளவாளர் என்று அழைக்கப்படும் வேளாளர்கள் தான் பல தலைமுறைகளாக அர்ச்சகர்களாக இருந்து வருகிறார்கள்.
கோவிலின் தலவரலாறாக அவர்கள் கூறுவது, இந்த காளியம்மன் கோவில் சுமார் 700 வருடங்களுக்கும் பழமையானது. ஆரம்பத்தில் இந்த காளி கோவிலில் ஈச்சங்காடும் காரை செடிகள் முற்பதற்குள் பரவி கிடந்த இந்த நிலத்தில் ஐயனார் கோவில் தான் இருந்திருக்கிறது. மக்கள் யாரும் வந்து போகாத காட்டில் வேளாளர் குடும்பம் ஒன்று ஐயனாரை வணங்கி வந்திருக்கிறது. அந்த குடும்பத்தின் ஆண் வாரிசுகள் இருவர், மூத்தவர் காரி வேளாளர், இளையவர் கருப்ப வேளாளர், இருவரும் முறை போட்டு பூஜை செய்து வந்தனர். ஒரு சந்தர்ப்பத்தில் காரி வேளாளர் கேரளா சென்று பேய், பிசாசு, பில்லி, சூனியம் ஆகியவற்றை அகற்றுவதற்குரிய மந்திர சக்திகளையும் தேவதைகளை அடக்கக்கூடிய மாந்திரிக வித்தைகளையும் தெரிந்து கொண்டு திரும்பி வந்தார். தான் பயின்ற வித்தைகளை நடத்தி காண்பித்து சிறு தேவதைகளையும் துஷ்ட தேவதைகளையும் ஏவல் செய்து கொண்டிருந்தார். இவர் பூஜை செய்து வந்த காலங்களில் ஐயனார் சன்னதிக்கு முன்பு மணல் பரப்பிய சில அச்சரங்கள் எழுதப்பட்டிருந்தன. மணலில் எழுதப்பட்ட அந்த அச்சரங்கள் அழியாமல் அப்படியே இருப்பதை கண்ட அவர், அந்த அச்சரங்கள் யாவும் காளிக்குரியது என்பதை அறிந்து அங்கு காளியின் திருவுருவை பிரதிஷ்டை செய்தார். அவ்வாறு கோவிலின் கொண்டவளை வெட்டுடையாள் காளியம்மன். வெட்டுடையா என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், இங்கு ஆதியிலிருந்து ஐயனார் ஈச்சங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவர் என்பதால் அவருக்கு வெட்டுடைய ஐயனார் என்றும், அவர் கோவிலுக்கு முன்பு உருவான காளி என்பதால் வெட்டுடைய காளி என்றும் இக்கோவிலுக்கு பெயர் உருவாயிற்று. இத்திருக்கோவிலுக்கு அம்பிகையின் நேரெதிரே ஐயனார் கிழக்கு நோக்கியும் அம்பிகையோ மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள். ஐயனாரோ வழிபட்டும் காளியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்ததால் வேளாளர் சமூக மக்களாகிய நாங்களே இங்கு பரம்பரை அர்ச்சகர்களாக இருந்து வருகிறோம். அரங்காவல் குழுவிடம் எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் உண்டு. இங்கு காசு வெட்டி போட்டு நியாயம் கேட்க வருகின்ற பக்தர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தப்பானவர்கள் காசு வெட்டி போட்டால் அதே அவர்கள் மீதே பாய்ந்துவிடும். நியாயமான கோரிக்கையை உடனே பலிக்கும். எம்மை பொறுத்தவரை இது புனைவே. ஏன் எனில் காளி சிலை எப்பொழுதும் வந்தது என்பதை இவர்கள் மறைக்கின்றனர். கொல்லங்குடி கோவில் பரம்பரை அர்ச்சகர்கள் புராண வகையில் தலவரலாறு சொன்னாலும் சிவகங்கை பகுதி வரலாற்று ஆய்வாளர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் வெட்டுடையாள் காளி கோவில் பற்றி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூறுகின்றனர். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் முத்துவடுகநாதர் என்ற மன்னர் சிவகங்கை ஆண்டார். அவர் ஆட்சியில் கீழ் காளையார் கோவில் பகுதியும் இருந்தது. அவருக்கு அந்த கோவில் மீது தனி ஈடுபாடு உண்டு. அந்த கோவிலுக்கு சென்று தினமும் வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய கம்பெனியை சேர்ந்த தளபதி ஜோசப் ஸ்மித் என்பவர் அந்த பகுதிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். முத்துவடுகநாதருக்கும் ஸ்மித்திற்கும் பகமை மூண்டது. அவருடன் நேரடியாக மோதாமல் வஞ்சகமாக கொல்ல திட்டமிட்டால் ஸ்மித். அவரை கோவிலுக்கு வரும் பொழுது அவரை திட்டமிட்டபடி கொன்றுவிட்டான். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பொழுது வேலு நாச்சியார் கொல்லங்குடியில் தங்கியிருந்தார். மன்னன் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட தகவல் அறிந்தவுடன் ராணி வேலு நாச்சியாரை காக்க வேண்டும் என்று மருது பாண்டியர் இருவரும் கொல்லங்குடி வருகின்றனர். இது அவரது மனைவி வேலுநாச்சியார் யார் பக்கம் தெரியாமல் கோவில் பக்கம் வந்தார். அவருடன் மருது பாண்டியர்களும் வந்தார்கள். அதன் பின் ரகசியமாக இந்த ஊரை விட்டு காட்டு வழியாக குதிரையில் சென்றனர். போகும் வழியில் உடையாள் எனும் அன்னி பெண் ஒருத்தி வேலுநாச்சியாரும் மருதேறிவரையும் கண்டாள். குதிரையில் இவர்கள் வேகமாக காட்டு வழிபாதையில் செல்வதை கண்டு மிக வியப்புற்றாள். அவர்கள் வெகு தொலைவு சென்றதும் குளம்பொலி எழும்பியபடி வந்த குதிரைகள் இறங்கினர் ஆங்கிலேய சிப்பாய்கள் சிலர். ஒரு சிப்பாய் கடுமையான குரல்களில், இந்த பக்கம் ஒரு பெண்மணி சென்றாளா என வினவ, உடையாள் பதில் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் ஆத்திரமுடைந்த சிப்பாய், உண்மையை சொல்லாவிட்டால் என் வாளுக்கு இரையாய் விடுவா என்று மிரட்டினான். உண்மையை சொல்ல முடியாது என அவள் பதிலளிக்க, இந்த சின்ன வயதில் இவ்வளவு திமிராய் உனக்கு என்ன என்றவாறே தன் வாளினால் அவளை வெட்டி சாய்த்தான் சிப்பாய். வெட்டப்பட்ட உடையாள் வெட்டுடையாள் ஆனால். கிராம மக்கள் ஒன்று கூடி தங்கள் அரசியை காக்க உயிர் தியாகம் செய்த உடையாளை தெய்வமாக மதித்து அவளுக்கு ஒரு கோயிலையும் எழுப்பினர். இவளை வெட்டுடையாள் காளியின் பெயரில் போற்றப்பட்டு கோவிலில் அருள்பாலிக்கிறாள். கோயில் நாச்சியார் தனக்காக உயிரை தியாகம் செய்த அந்த கன்னி பெண்ணை பற்றி அறிந்து பின்னர் அந்த கோவிலுக்காக பல கிராமங்களை மானியமாக கொடுத்தார். தன் மயிர பதித்த திருமாங்கலத்தையும் அர்ப்பணித்தார். அச்சன்னதி அந்த தியாகத்தை போற்றும் வண்ணம் சிவகங்கை வட்டார மக்கள் வெட்டப்பட்ட உடையாளுக்கு கோவில் எழுப்பி அவளை கிராம காவல் தீபமாக வணங்கி வர ஆரம்பித்தனர். தமிழர்களிடம் உள்ள முன்னோர்களை வணங்கும் மரபுதான் கொல்லங்குடி வெட்டுடையாளுக்கும் தொடர்கிறது. எனவே இக்கோவிலின் வரலாறு சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.